எங்கள் அண்ணன் சங்கர் இன்று மறைந்த நாள், அன்பு அண்ணன் சங்கர் இன்று மாண்ட நாள். அலங்கார பந்தலிலே அலங்கார பந்தலிலே அழகார அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுதா கொங்காரா அவர்களுடைய இயக்கத்தில் வெளிவந்திருக்க பராசக்தி படத்தை பற்றின ரிவ்யூவை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆஃப்டர் ரெட்ரோ படம் ஐ திங்க் ஒரு ரிவ்யூ போடுறேன் நான் என் சேனலில். பராசக்தி படத்து மேலே வந்து எனக்கு இந்த டைட்டில் டீசர் வந்தப்போ ரொம்ப பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அண்டு பிஃபோர் தட் அந்த டைட்டில் டீசர் வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த படம் வந்து சூர்யா சார், நசரியா மேம் அண்ட் டிக்யூ சாரோட டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தது. பட் சேட்லி சூர்யா ஹேட் அதர் பெட்டர் திங்ஸ் டு டூ. அதனால் அவர் வந்து 2 பேருக்குமே இந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிறதுல மியூச்சுவல் கன்செப்டோட விலகிட்டாங்க. அண்ட் இதே ப்ராஜெக்ட் வந்து சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா அண்ட் ரவி மோகனோட டான் பிக்சர்ஸோட ப்ரொடக்ஷனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்போவே எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்தது. பிகாஸ் இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ட்டும் தேர் நாட் பேட். பட் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஸ்டார் வந்து இந்த மாதிரி ஒரு சுதா கொங்காரா மாதிரி கொஞ்சம் மெயின் ஸ்ட்ரீம்லேருந்து விலகி இருக்கிற சில மெயின் ஸ்ட்ரீம் படங்கள் பண்ண ஒரு ஆள் வந்து எப்படி இந்த மவுல்டுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து கொடுப்பாங்க. அதுவும் அவங்க பேச வர டாப்பிக்ன்றது வந்து மொழி போருன்ற ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூன்றதுனால சுதா கொங்காரா மாதிரி ஒரு ரொம்ப தேர்ந்த ஒரு கிராஃப்ட் உமன் வந்து எப்படி இதை வந்து கையாளுவாங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு இருந்தது. அண்ட் அவங்களுடைய முந்தைய 2 படங்கள் தந்த ஒரு அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய இதுவாக இருந்தது. ஸோ இனிஷியலாக இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போடு இருந்தேன். பட் போன வருடம் தக் லைஃப் கூலி வந்து என்னோடய எதிர்பார்ப்பில் ஆப்படித்த அந்த அனுபவம் வந்து இந்த படத்தை மேலே அந்த எதிர்பார்ப்பை எனக்கு வெகுவாக குறைச்சிது. அண்ட் ட்ரெய்லர் பார்த்துட்டு திருப்பி ஒரு மாதிரி காஷியஸ்லி ஆப்டிமிஸ்டிக்காக இருந்தேன். நல்ல கண்டென்ட் இருக்குது, ட்ரெய்லர் நல்லா இருக்குது, பட் படம் எப்படி வரப்போகுதுன்ற மாதிரி இருந்தேன். ஸோ இது வரைக்கும் எனக்கும் படத்துக்கும் இருந்த பந்தம் இதுதான். ஸோ படம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி இப்போது டோட்டலாக டீட்டெயிலாக பேசலாம். குறை நிறைகள் என்னன்றதை ஆலோசிக்கலாம். படத்துடைய மிகப்பெரிய பலமாக நான் பார்க்குறது வந்து இந்த 1960களை வந்து நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்த அந்த விதம் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து காஸ்டியூம்லேருந்து எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருந்ததுன்னு சொல்லலாம். இப்போ ஸ்பெஷல் கிரெடிட்ஸ் டு பூர்ணிமா மேம். அவங்க தான் வந்து சூரரை போட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துலேயும் அவங்களோட ஒர்க் அட்டகாசமாக இருந்தது. விஷுவலாகவும் படம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ரவி கே சந்திரன் சார் வந்து அவரோட அட்டகாசமான ஒரு ஒர்க் கொடுத்துருக்காரு. அண்ட் அட் தி சேம் டைம் ஜிவி பிரகாஷ் அவர்கள் 100வது படத்துக்கு ஏன் இவ்வளோ ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாருன்னே தெரில. சாங்ஸே எனக்கு எதுவும் பெருசாக ஒட்டலை. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நான் சிங்காக தான் இருந்தது. எனக்கு பெருசாக எந்த சீனோட ஒத்து போன மாதிரியே இல்லை. எந்த சீனையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல. சில இடங்களில் ஓகே, பட் இன்னும் பெட்டராக இருந்திருக்கலாம். குறிப்பாக சுதா கொங்காரா அவர்களும் ஜிவி பிரகாஷும் சூரரை போட்டு டைமில் அவங்க கொடுத்த அந்த அவுட்புட் வந்து நம்ம காதுகள்லேருந்து இன்னும் வெளியே போகாத அளவுக்கு அது ஒரு பெரிய இம்பேக்டை கொடுத்துருந்தது அந்த படத்தோடைய சவுண்ட் ட்ராக்ன்றது. இந்த படத்தோடைய சவுண்ட் ட்ராக் வந்து ரொம்ப லேமாக இருந்ததுன்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா ஆக்டிங் சைடில் பார்த்தோன்னா 4 பேருமே லைக் மெயின் கேஸ்டில் இருக்க சிவகார்த்திகேயன் சார், ஸ்ரீலீலா மேம் அண்ட் ரவி மோகன் சார், அதர்வா சார் எல்லாருமே அவங்களோட ஒர்க்கை நீட்டாக பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக சிவா சார் வந்து ஒரு ஆக்டராக அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை இந்த படத்தில் காட்டியிருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. பட் டு பி ஃப்ராங்க் ஐ திங்க் ஸோ இன்னுமே அவர் வந்து அந்த புரட்சியாளராக அந்த ஒரு பவரான ஒரு ஆளுன்ற அந்த ஒரு இது வரலையோ அவருக்குன்ற மாதிரி லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் டு பி ஃப்ராங்க் எனக்கு வந்து அது கம்பேர் டு ப்ரீவியஸ் பர்ஃபார்மன்ஸ் இது பெட்டராக இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மர் இருந்தால் இன்னும் வேறு ஒரு இடத்துக்கு இந்த கேரக்டரை கொண்டு போயிருப்பாரோ, செழின்ற அந்த கேரக்டர்ன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதை தாண்டி படத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது. அது என்னன்றதை நான் பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்னொரு பெரிய பாசிட்டிவ்ன்றதை தாண்டி எனக்கு ரொம்ப பெரிய ஒரு இதுவாக இருந்தது. லைக் இந்த படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு வந்ததுக்கான காரணமே இந்த 1960களில் நடந்த பொள்ளாச்சியில் நடந்த இந்த மேசக்கர் தான் இந்த படம் பேசிக்கலின்ற மாதிரி ட்ரெய்லர்லேருந்து தெரிஞ்சுது. அதை தாண்டி நான் வந்து இந்த கதையை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணும்போது லைக் இது ஜென்யூனாகவே ஒரு படத்துக்கான செம்ம கண்டென்ட். இது கிட்டத்தட்ட கர்ணன் மாதிரி ஒரு ஆல் டைமராக ஒரு ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஆல் டைம் ஆகிற அளவுக்கு ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டை உள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கமர்ஷியலைஸ் பண்ணிட்ட மாதிரி இருந்தது. அந்த இன்டென்ஷனை நான் பாராட்டுறேன். பட் எக்ஸிக்யூஷனில் பெருமளவு சுதா கொங்காரா மேம் கோட்டை விட்டுட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. ஐ டோன்ட் திங்க் இந்த படத்துக்கு அந்த லவ் ட்ராக்குன்றது தேவையே இல்லை. சூரரை போட்டுற மாதிரி அதை ட்ரீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் சூரரை போட்டுற பொறுத்த வரைக்கும் எந்த கேரக்டருமே அண்டர் டெவலப்டாக இல்லை. எனக்கு இந்த படத்தில் எல்லா கேரக்டருமே ரொம்ப அண்டர் டெவலப்டாக இருந்த மாதிரி இருந்தது. சிவா சாரோட கேரக்டராகட்டும் சரி, ஷீலா மேமோட கேரக்டராகட்டும் சரி, எல்லாமே வந்து சர்ஃபேஸ் லெவல்லே இருந்தது. எதுவுமே வந்து ஒரு ஃபுல்லி ஃப்ளெஷ்ட் அவுட் கேரக்டர் மாதிரி இல்லை. பர்சனலி எனக்கு அதர்வாக்கும் எஸ்கே அவர்களுக்கும் இருக்க அந்த பாண்டிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அது இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் அதுலேயும் பெருசாக கவனம் அதுலேயும் பெருசாக கவனத்தை செலுத்தலை. அதே சமயம் வில்லன் கேரக்டருமே ரொம்ப வீக்காக இருந்ததுனால பெருசாக த்ரெட்டாகவும் பயங்கரமாக எதுவும் ஃபீல் ஆகலை. அப்பார்ட்
அப்பார்ட் ஃப்ரம் அந்த கடைசி கொஞ்ச நேரம் வந்து நிஜமாவே இன்டென்ஸாக இருந்தது. ரவிமோகன் சார் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாலுமே அந்த அந்த திருநாடான்ற கேரக்டர் வந்து ரொம்ப வீக்காக இருந்ததுனால இட் டிடன்ட் ஒர்க் ஃபார் மீ. அதை தாண்டி படத்தில் இருந்த பெரிய குறை வந்து பேசிங் இஷ்யூஸ் படத்தில் ரொம்ப ஹெவியாக இருந்தது. லைக் ரொம்ப ஜம்ப் ஆகி போகிற மாதிரி இருந்தது. எந்த மொமெண்ட்லேயுமே ஒரு ஸ்டேவே இல்லை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, சுதா கொங்காரா அவர்கள் வந்து மணிரத்னம், பாலா மாதிரி ரொம்ப ட்ராமாவில் தேர்ந்த இயக்குனர்களோட ஒர்க் பண்ணவங்க. அண்ட் அவங்களுமே அதில் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரைட்டர் தான். நீங்கள் இறுதி சுற்று பார்த்தீங்கன்னாலும் சரி, சூரரை போட்டு பார்த்தீங்கன்னா சரி, மெஜாரிட்டி 2 படங்களுமே ட்ராமாவில் தான் ட்ராவல் ஆகும். ஆனால் இந்த படத்தில் எந்த மொமெண்ட்டுமே நம்ம கூட ஸ்டே ஆகாத மாதிரி ஃபீல் இருந்தது. அதனால எந்த கேரக்டரோட எமோஷனலாக கனெக்ட் ஆகவே முடியல. இன்ஃபேக்ட் நான் முன்னாடி சொன்ன இந்த சர்ஃபேஸ் லெவலில் எல்லாத்தையும் அணுகிறதுன்றது தான் இந்த படம் வந்து எனக்கு மேபி அவங்க முந்தின 2 படங்கள் தந்த தாக்கத்தை வந்து தராமல் போனதுக்கான ரீசனாக ஃபீல் ஆகுது. சிவகார்த்திகேயன் சார் கேரக்டராகட்டும் சரி, எல்லா கேரக்டருமே ஃப்ளாட்டாகவே இருந்தது. எந்த ஒரு ஆர்க்கோ எந்த ஒரு ப்ராக்ரெஷனுமே என்னால் ஃபீல் பண்ண முடியல. சில மொமெண்ட்ஸ் ஜென்யூனாக ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. லைக் ஐயா கண்ணு அவர்கள் கேரக்டர் வந்து உயிரை விடுற சீன் வந்து ஜென்யூனாகவே அந்த தேட்டரில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸை கண் முன்னாடி கொண்டு வர்றதுக்கு ரொம்ப பெரிய எஃபர்ட் போட்டிருக்காங்க. அண்டு அந்த எஃபர்ட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளை வந்து ஏமாற்றாமல் மொத்தத்தையும் விஎஃப்எக்ஸில் சிஜியில் பார்த்துக்கலான்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு நான் மிகப்பெரிய அளவில் தலை வணங்குறேன். பட்டு பேப்பர் லெவல்லே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க எப்பயுமே சுதா மேம். ஆனால் இந்த படம் வந்து இன்னும் கொஞ்சம் டைட்டப் ஆகிருக்கலாமோ, இன்னும் நல்ல கேரக்டர்ஸ் வந்து டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட சூரரை போட்டுற லெவல் கண்டென்ட் இருக்குது இந்த படத்தில். அண்ட் ஐ கேன் ஃபீல் சம் பிளேசஸ் லைக் சூரரை போட்டு எடுத்த சுதா மேம் என்னால் பார்க்க முடிஞ்சுது சில இடங்களில். அண்ட் டயலாக்ஸ் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது படத்தில். எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர்லேயே வந்து அந்த நாங்கள் ஹிந்தி திணிப்புக்கு எதிரானவங்க தான், ஹிந்திக்கு எதிரானவங்க இல்லைன்ற டயலாக் ஆகட்டும் சரி. அண்டு குறிப்பாக ஸ்ரீலீலா மேம் வந்து பிருத்திவி பாண்டியராஜ் சார்கிட்ட ஒரு டயலாக் பேசுவாங்க. அது ரொம்ப எனக்கு படத்துலேயே ரொம்ப பிடிச்ச மூமெண்ட்டில் அது ஒன்று. அப்புறம் இந்த பிரியாணியை காமிச்சா போதுன்னு போது நீ நிறைய பிரியாணி தின்றுப்பியோன்னு சொல்லிட்டு எஸ்கே சொல்லுவார். அதெல்லாம் கொஞ்சம் அவர் ஸ்டைலில் கொஞ்சம் ட்ரேட்மார்க்காக சுதா மேம் எழுதியிருந்தாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது. மற்றபடி சொல்லணுன்னா இவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்தும் ஒரு ஓகேஷான படமாக இருந்தாலே போதுன்ற மாதிரி விட்டுட்டாங்களோ ஃப்ரம் ரைட்டிங் ஸ்டாண்ட் பாயிண்ட் எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிகாஸ் வீணோ இந்த க்ரூ வந்து என்ன இதுக்கு முன்னாடி அக்காம்ப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நமக்கு தெரியும், ஓகேவா? ஸோ அது இந்த படத்தில் வந்து அவங்க ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணாதது வந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துருந்தேன் எனக்கு. அண்டு இந்த கதைன்றதை சொல்லணும்னு நினச்சதுக்காக நான் வாழ்நாள் முழுக்க பாராட்டிகிட்டே இருப்பேன். பிகாஸ் அந்த வரலாற்றை படித்து பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்கள் அமைப்புகள் வந்து எவ்வளோ வந்து அவங்க நினச்சா எவ்வளோ விஷயங்களை மாற்றிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட்டுன்றது வந்து எப்படி தமிழ்நாட்டிலேருந்து அது ஆரம்பித்து மிச்ச ஸ்டேட்ஸ்லேயும் மிச்ச கண்ட்ரீஸ்லேயும் அது வந்து ப்ரெவலண்ட் ஆச்சுன்றதை வந்து ஆக்சுவலாக அவங்க கோபிநாத் சார் இன்டர்வியூவில் சுதா மேம் பேசியிருப்பாங்க அதை பற்றி. அந்த ஒரு ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு ஃபேக்ட் வந்து நான் அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. லைக் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கர்ணன் படம் பார்த்துட்டு ஒரு பூரிப்போடு வந்திருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு வெறியோடு வருவோன்னு நினச்சேன். கொஞ்சம் ஒரு மாதிரி டார்மெண்ட்டாக தான் இருக்குது எனக்கு. ஐ திங்க் சுதா மேம் வந்து இன்னொரு பெட்டரான ஃபிலிமோட திரும்பி வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். பட் இந்த கண்டென்ட்டை போய் இப்படி ஃபம்பிள் பண்ணிட்டீங்களே மேம்ன்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.